வாக்குப்பதிவு நேரம் துவங்குவதற்கு முன்பே அஜித் வருகை தந்திருக்கிறார். ராஜகுமரன் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானதும் தொடங்க இருக்கிறது. விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு 5 முதல் 7 நிமிடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடி மையங்களிலே வாக்குப்பதிவு தொடங்க இருக்கின்றது. இதற்கு முன்பாகவே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தமிழகத்தில் முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய வாக்குச்சாவடிகள் உட்பட அனைத்திலுமே வேட்பாளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. வாக்குப்பதிவு எந்திரங்களில் சரியாக வாக்குகள் பதிவாகின்றனவா, விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய எந்திரத்திலே யாருக்கு வாக்களித்தோம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 7 வினாடிகள் ஒளிரக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில். அதன்படி தான் வாக்களித்த வேட்பாளருக்கு அந்த சின்னத்திலே வாக்கு பதிவாகி இருக்கின்றதா என்பதையெல்லாம் முகவர்கள் உறுதி செய்து கொள்ளக்கூடிய விதமாக கிட்டத்தட்ட 50 வாக்குகள் வரை திருவான்மியூர் உட்பட அனைத்து இடங்களிலுமே மாதிரி வாக்குப்பதிவாக நடைபெற்று முடிந்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அஜித் வருகை தந்திருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை திருவான்மியூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் முக்கியமான தலைவர்கள், நடிகர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னை ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், முன்னணி நடிகர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். எனவே சென்னையிலே வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக தமிழகம் முழுவதும் 1,04,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் மட்டுமல்லாமல் சிறைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் ராணுவ படையை சார்ந்தவர்கள் என்று பலரும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய 5,950 வாக்குச்சாவடி மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு இருக்கின்றார்கள். தற்போது சென்னை திருவான்மியூரிலே நடிகர் விஜய் தன்னுடைய வாக்கினை அடுத்தடுத்து செலுத்த உள்ள நிலையில் தற்போது சென்னை திருவான்மியூரில் நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். இதற்கு அடுத்து முக்கிய நடிகர்களும் இதே வாக்குச்சாவடி மையத்திலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து முக்கிய நடிகர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வாக்களிக்க இருக்கின்றார்கள். சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அந்த வாக்குப்பதிவிற்கு முன்பாக மை வைத்து முதலில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் வழங்கக்கூடிய அந்த சீட்டினை பெற்றுக்கொண்டு அதன் தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டு எந்திரத்தை மற்றொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலராக இருக்கக்கூடியவர் உறுதி செய்த பிறகு தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம். அதன் அடிப்படையில் தான் சென்னை திருவான்மியூரிலே முக்கிய நடிகர்கள் வந்து அடுத்தடுத்து வாக்களிக்க உள்ள நிலையில் வழக்கம் ஒன்று முதல் நடிகராக அஜித்குமார் வருகை தந்து தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்.